ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத்விக் கங்கா ப்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காராமணிக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் காராமணிக்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வெங்காயமும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டால் போதும். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க, கலந்து விட்டு டேஸ்ட்க்கு ஏற்ற சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 விசில் விட்டால் போதும். 2 விசில் கூட அதிகம்தான், நம்ம ஒரு விசில் கூட போதும். இப்போ வந்து பீனட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுந்தப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தட்டி வச்ச பூண்டு வந்து போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காராமணியும் வெங்காயமும் அதையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா அப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் காராமணிக்காய். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாட்டுக்கு வந்து காராமணிக்காய் கூட்டும் காராமணிக்காய் பொரியலும் போட்டு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.